வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ 2024ஆம் ஆண்டுக்குரிய ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க பாமா, அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையான பேரு ஃபாஸ்டினா சுசைராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபாஸ்டினா சுசைராஜ் என்கிற பாமா. இந்த ஔவையார் விருது பார்த்தீங்கன்னாக்க எப்பொழுதுமே மகளிர் தினத்தன்று தான் கொடுப்பாங்க. இது தமிழ் வளர்ச்சித் துறையால் அளிக்கப்படுகிறது. 2012 முதல் இந்த விருது பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, இதுக்கு மொத்தம் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புதுமை பெண் திட்டம் பார்த்தீங்கன்னாக்க செப்டம்பர் 5, 2022ஆம் வருடம் கொண்டு வரப்பட்ட திட்டம். இது எதற்கு மாற்றா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னாக்க 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. என்ன அப்படின்னாக்க அரசு பள்ளியில் படிக்கிற 6 முதல் 12 வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவிகள் வந்து உயர்கல்வி சேர்க்கை போகும்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். இதனால எவ்வளவு மாணவர்களுடைய சேர்க்கை இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க 34% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ப்போம். கவிக்கோ அறக்கட்டளை மற்றும் தமிழ் இயக்கம் சார்பில் கவிக்கோ விருது 2022 யாருக்கு வழங்கப்படும் பார்த்தீங்கன்னாக்க நெல்லை ஜெசிந்தா, ஞாபகம் வச்சுக்கணும், நெல்லை ஜெசிந்தாவிற்கு வழங்கப்படுகிறது. கவிக்கோ என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அப்துல் ரஹ்மான். ஞாபகம் வச்சு இந்த உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்துல் ரஹ்மான் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருந்து தெரிஞ்சாக்க காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்கே உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, ஹைதராபாத். நமக்கு தெரியும் இல்லையா, பெங்களூர்ல கெம்பேகூடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஹைதராபாத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா கொச்சியில தான் இருக்கு, திருவனந்தபுரத்துல ஏர்போர்ட் பெருசா இல்லை, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொச்சியில இருக்கு. அடுத்து வாக்களிப்பதற்காக பணம் வழங்குதலை தடுக்க தொடங்கப்பட்ட செயலி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க சி விஜில். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப். 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னாக்க ஜனவரி 25, 1950ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் நாள் தேர்தல் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம், அதாவது வாக்காளர் தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அடுத்து இந்தியாவில் நிறுவப்பட உள்ள 3 செமிகண்டக்டர் ஆலையில முதல் ஆலையானது எங்கே அமைய உள்ளது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, தோலவிரா. எங்க இருக்குனாக்க குஜராத் மாவட்டம். இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோன்னாக்க யுனெஸ்கோடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல இருந்தாக்க தோலவிரா இடம் பெற்றிருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்க குஜராத்லயும், ஒரு சைட் பார்த்தீங்கன்னாக்க ஒரிசாவிலையும் அமைய உள்ளது. அடுத்து பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அதாவது மக்கள் ஆரோக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜன் ஆரோக்கியம் சொல்லுவாங்க. எப்பொழுது தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ரீசெண்டா வந்தனாக்க உத்தரப்பிரதேசம் 5 கோடி காடுகளை கொடுத்துதா சொல்லியிருந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நத்தம் நிலங்களுக்கு எளிதாக பட்டா பெறுவதற்காக நத்தம் இணைய வழி பட்டா மாறுதல் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கே தொடங்கி வைத்துள்ளார் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, மயிலாடுதுறை. மயிலாடுதுறை பார்த்தோன்னாக்க 38வது மாவட்டமா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி பார்த்தோன்னாக்க இ அடங்கல் திட்டம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. 2018ஆம் வருஷம் பார்த்தோன்னாக்க இ அடங்கல் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றவியல் சட்ட பாதுகாப்பு விதி. அதே சட்டமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றவியல் சட்ட பாதுகாப்பு விதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, ஆர்டிகல் 105 2 மற்றும் ஆர்டிகல் 194 2 இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து துருப்பிடிக்காத எஃகு துறையில இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஃபேக்டரி, முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலையானது எங்கே தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, ஹரியானா. சரிங்களா, இந்த கிரீன் ஹைட்ரஜன் இந்த வச்சு பார்த்தோன்னாக்க எரிபொருள் படகா இருக்கட்டும், இல்ல முதல் பயணிகள் படகு சேவையா இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியா இருக்கட்டும், எல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப இந்தியாவிலேயே முதல் முறை பார்த்தோன்னாக்க இந்த பச்சை ஹைட்ரஜன் பாலிசி கொண்டு வந்த ஸ்டேட் மகாராஷ்டிரான்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜீனி எனும்
கேமிங் ஏஐ தளத்தினை உருவாக்கி உள்ள நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, கூகுள் நிறுவனம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்க சாட் ஜிபிடின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதே கூகுள் வந்துனாக்க ஜெமினின்னு கொண்டு வந்திருக்காங்க. ரிலையன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஹனுமன் ஏஐன்னு கொண்டு வரப்போது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, நாட்டின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அண்ணன் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுடைய மின்னணு தலைநகரம் சிலிக்கான் வேலி, இதெல்லாம் எதை சொல்லுவோம் அப்படின்னாக்க பெங்களூர் சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, தேசிய பாதுகாப்பு படை, ரைட்டுங்களா, தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக தல்ஜித் சிங் சௌத்ரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிறுவனம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1984. நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்னு பேர் இருக்கு. நேஷனல் செக்யூரிட்டி கார்டுன்னு பேரு, என்எஸ்ஜின்னு பேரு. சரிங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. அவரோட இயக்குனர் யார் வந்திருக்காரு? தல்ஜித் சிங் சௌத்ரி வந்திருக்காரு. 1984 கொண்டு வந்திருப்பாங்க. என்எஸ்ஜி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1986 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் 1984 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்பொழுது கொண்டு வரப்பட்டது தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காலிஸ்தான் பிரச்சனைக்கு எதிராக திரண்டிருந்த தீவிரவாதிகளை அமிர்தசரஸ்ல இருக்க பொற்கோயிலுக்குள்ள போயிட்டு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். 1984 இந்திரா காந்தி இறந்துறாங்க. அப்போ உருவாக்கப்பட்ட துறை தான் இந்த தேசிய பாதுகாப்பு படைங்கிறது. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். உலக மகளிர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது பார்த்துக்கோங்க. இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்க உலக மகளிர் தினம், ஞாபகம் வச்சுக்கணும். அதே வந்து பார்த்தீங்கன்னாக்க தேசிய மகளிர் தினம் என்னைக்குன்னு கேட்பாங்க, பிப்ரவரி 13. சரிங்களா, அதே தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜனவரி 24. அதே பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் கேட்டாங்கன்னாக்க பிப்ரவரி 24. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா கடற்படை தளங்களை பொறுத்து, ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்துனாக்க ஐஎன்எஸ் ஜடாயுடைய கடற்படை தளம் வந்து இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐஎன்எஸ் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்தமான்ல இருக்கு. ஐஎன்எஸ் ஜடாய் வந்து அமினி தீவுல இருக்கு. ஐஎன்எஸ் துவிப் ரக்ஷாக் அப்படிங்கிற கவரட்டியில இருக்கு. சரிங்களா, கவரட்டி லட்சத்தீவுகளுடைய தலைநகரம். ரைட்டுங்களா, 1973 வருஷம் பார்த்தீங்கன்னாக்க லட்சத்தீவு, அவனித்தீவு, மினிக்காய் தீவு இது மூன்றும் சேர்த்து என்ன பண்ணாங்க, காமனா லட்சத்தீவுகள் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா லட்சத்தீவுல இருக்கு. இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஆக்சுவலா பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூப்பா.